மக்களவை தேர்தலையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுமான் இணைந்திருக்கிறார். ரகுமான், நம்ம சட்டப்பேரவை தேர்தலின் போதே இரண்டு கட்சிகளுக்குள்ளவும் திரைமறைவில் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்தது. முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படின்னு சொல்றதுல கூட தயக்கம் இருந்தது. அது வெற்றி அடைஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் நாங்கள், அந்த அளவுக்கு இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி நீடிக்குது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில இந்த ஒரே ஒரு தொகுதிக்கான அந்த இடம் அது பாஜகவுக்கு கிடைக்குமா அல்லது முதலமைச்சர் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி கிடைக்குமா? மணிமாறன், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த பாராளுமன்ற தொகுதியை பாஜகவுக்கு விட்டுக் கொடுக்கும்படி ஏற்கனவே அந்த கட்சி கேட்டதற்கு இணங்க முதலமைச்சர் ரங்கசாமி இதை பாஜகவிற்கு விட்டுக் கொடுத்து விட்டார். இது பல்வேறு சமயங்களிலே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. இந்த நிலையிலே தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டில் பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மற்றும் புதுச்சேரியுடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவரும் எம்பியுமான செல்வ கணபதி கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிலே ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதாவது வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்தாக இந்த ஆலோசனை நடந்ததாக உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலே இந்த புதுச்சேரி தொகுதியை எப்படியாவது வென்றெடுத்த வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகவும் கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சியானது தொடர்ந்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி வருகின்றது. இந்த நிலையிலே புதுச்சேரியை பொறுத்தவரை வேட்பாளரை பொறுத்துதான் வாக்கு என்பது நன்றாக தெரியும். ஏனென்றால் புதுச்சேரியை பொறுத்தவரை அரசியல் கட்சிக்கு வாக்களிப்பதை விட வேட்பாளருக்கு வாக்களிப்பதுதான் அதிகம். அந்த வகையிலே ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த கூட்டத்திலே முன்னாள் எம்பி அதாவது என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலே கடந்த 2014ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மக்களவை தொகுதியிலே போட்டியிட்ட ராதாகிருஷ்ணனை மீண்டும் நிறுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிகின்றது. ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் போட்டியிட்டால்தான் அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று கருதுகின்றார்கள். ஏனென்றால் இந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போன்று பல்வேறு சலசலப்புகள் இருந்து வந்தது. ஆனால் இருந்த போதிலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் ரங்கசாமி முழுவதுமாக ஆதரவு அளித்தால் மட்டுமே, முழு மனதோடு ஆதரவு அளித்தால் மட்டுமே அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று பாஜக நம்புகின்றது. அந்த வகையிலே ரங்கசாமிக்கும் பாஜகவுக்கும் நம்பிக்கையான வேட்பாளர் என்ற வகையிலே இந்த ராதாகிருஷ்ணனை நிறுத்தலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அவர்களுடைய மேலிடத்திற்கு கொண்டு சென்ற பின்பாக தெரிய வரும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுவார் என்று பேசப்பட்டு வந்தது. ஆனால் அவர் அந்த போட்டியிலிருந்து தற்போது விலகிக் கொண்டதாக தெரிகின்றது. மேலும் அதாவது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த கட்சியிலே தெரிவித்து வருகின்றது. இது குறித்து அவர் டெல்லி சென்றிருக்கின்றார். மேலும் டெல்லியிலே உள்ள மேலிட தலைவர்களே பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக கூறுகின்றது. ஆகவே ஒரு கட்டத்தில் அந்த பதவி நாராயணசாமிக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில கொடுக்கும் பட்சத்திலே அதற்கு நேர் எதிர் போட்டியாளராக ஒருவர் களமிறக்க வேண்டும் என்ற வகையில் பாஜக தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்தது. அந்த வகையில இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அந்த வகையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரு கட்சிகளுக்கும் அதாவது மிகவும் நம்பத்தகுந்த ஒரு வேட்பாளராக ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்யலாம் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறதாக கூறுகிறது. இது உறுதிப்படுத்த முடியாத தகவல் தான். இருந்த போதிலும் இது உறுதிப்படுத்தப்பட்டாலும் இது மேலிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாஜக உரிய முடிவு அறிவிக்கும். கட்சி தேர்தலை பொறுத்தவரை, இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அறிவிப்பு அந்த கட்சி தான் அறிவிக்கும். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரை செய்யக்கூடிய வேட்பாளரை தான் அவர்கள் அறிவிப்பார்கள். இதுதான் ஏற்கனவே பல்வேறு தடவை அந்த பாஜக தலைவர்கள் தெரிவித்தார்கள். அந்த வகையிலே இன்று நடைபெற்ற கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரகுமான்.